வணக்கம். சில நேரங்கள்ல ரொம்ப ஆழமான கதைகள்லாம் நாம சற்றும் எதிர்பார்க்காத சாதாரண மனிதர்கள் கிட்ட இருந்து தான் வரும். இன்னைக்கு நாம பார்க்க போறதும் அப்படியான ஒரு கதை தான். இது கருணையோட சக்தியை பத்தியும், ஒரு சமூகம் எப்படி ஒரு குடும்பத்துக்கு கவசமா நிக்க முடியுங்கிறத பத்தியும் சொல்ல போற ஒரு நிஜ கதை. பாருங்க, இந்த வார்த்தைகள்ல எவ்ளோ வலி இருக்குன்னு. இதுதான் மனார் குடும்பத்தோட அனுபவத்தோட மொத்த சாராம்சம். வாழ்க்கையோட விளிம்புக்கே போயிட்டு இனிமே எதுவுமே இல்லைன்னு நினைச்ச ஒரு குடும்பம் அவங்களுக்கு உதவியா வந்த ஒருத்தரை பத்தி சொல்ற கதை தான் இது. சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். முதல்ல இந்த மன்னார் குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அவங்க வேற யாரும் இல்ல, நம்மள மாதிரி அவங்களுக்கென ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தவங்க தான். சொல்லப்போனா அவங்க வாழ்க்கையில பெரிய பெரிய ஆசைகள், சின்ன சின்ன சவால்கள்னு எல்லாம் இருந்துச்சு. ஒரு பெரிய புயல் அவங்க வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இதுதான் அவங்களோட இயல்பான உலகம். ஆனா வாழ்க்கை எப்பவுமே நம்ம நினைச்ச மாதிரி போறதில்லையே. திடீர்னு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம ஒரு பெரிய நெருக்கடி அவங்கள தாக்கிச்சு. அவங்களோட ஒட்டுமொத்த உலகமும் தலைகீழா புரட்டி போடப்பட்டுச்சு. அந்த நெருக்கடி எவ்வளோ வேகமா மோசமாச்சுன்னு பாருங்களேன். நாள் ஒரு சின்ன பிரச்சனையா தான் ஆரம்பிச்சுது. ஆனா பாருங்க, 3வது நாளுக்குள்ளேயே அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட பற்றாக்குறை. 7வது நாள் அவ்வளோதான், இனிமே மீளவே முடியாதோன்னு நினைக்கிற அளவுக்கு முழுச நம்பிக்கையை இழந்துட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பயம், ஒரு பதட்டம், சுத்தி யாருமே இல்லைங்கிற ஒரு தனிமை, அடுத்தது என்ன நடக்குமோன்னு தெரியாம அந்த பெரிய பாரத்தை எப்படி தனியா சுமக்கிறதுன்னு தெரியாம தவிச்சு போனாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அவங்க நினைச்ச அந்த நொடியில தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். ஒரு எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த ஒரு கருணை செயல் அவங்க வாழ்க்கையில புதுசா ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்துச்சு. பாதுகாவலர் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? மனார் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வேணுகோபால் வெறும் உதவி செஞ்சவர் மட்டும் இல்ல, அவங்கள அந்த புயல்ல இருந்து காப்பாத்தின ஒரு கேடைய மாதிரி. வேணுகோபால் யாருன்னு கேக்குறீங்களா? அவர் ஒன்றும் பெரிய சூப்பர் ஹீரோலாம் இல்லைங்க. அந்த சமூகத்துல வாழ்ந்த ஒரு சாதாரண மனுஷன்தான். ஆனா சரியான நேரத்துல அவர் எடுத்த அந்த ஒரு முடிவு ரொம்பவே அசாதாரணமானது. அதுதான் அவர் ஒரு உண்மையான ஹீரோவா மாத்துச்சு. சரி, அப்போ வேணுகோபால் அப்படி என்னதான் செஞ்சாரு? வெறும் பரிதாபப்பட்டுட்டு போயிட்டாரா? இல்லவே இல்ல. அவங்களுக்கு பாதுகாப்பையும் நம்பிக்கையும் கொடுக்க ஒரு தெளிவான திட்டத்தோட செயல்பட்டாரு. அவர் என்னெல்லாம் செஞ்சாருன்னு இப்ப பார்க்கலாம். இந்த 4 விஷயங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல அவங்களுக்கு உடனடியா என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் சுத்தி இருக்கிறவங்க கிட்ட பேசி சமூகத்தோட ஆதரவை திரட்டினாரு. இதுதான் ரொம்ப முக்கியம். நான் இருக்கேன், பயப்படாதீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தொடர்ந்து தைரியம் கொடுத்தாரு. கடைசியா அவங்க வாழ்க்கை மறுபடியும் ஒரு ஸ்திரத்தன்மைக்கு வர ஒரு திட்டத்தை உருவாக்கவும் உதவி செஞ்சாரு. பாருங்க, இது வெறும் உதவி இல்ல, இது ஒரு முழுமையான யோசிச்சு செஞ்ச ஒரு ஆதரவு. இப்ப பாருங்க இந்த மாற்றத்தை. வேணுகோபால் வர்றதுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? தனிமை, கவலை, நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற ஒரு நிச்சயமற்ற தன்மை. ஆனா அவரு வந்த பிறகு அப்படியே தலைகீழ். அவங்களுக்கு ஆதரவு கிடைச்சது, பாதுகாப்பு கிடைச்சது, எல்லாத்துக்கும் மேல எதிர்காலத்தை பத்தின ஒரு நம்பிக்கை கிடைச்சது. எவ்வளோ பெரிய மாற்றம் பாருங்க. சரி, இவ்ளோ பெரிய உதவி கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தோட மனசுல என்ன இருந்திருக்கும்? ஒரு சின்ன கருணை செயல் எப்படி ஒரு நீடித்த தாக்கத்தை உருவாக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. உதவிங்கிறது வெறும் பணம் கொடுக்கறதோ பொருள் கொடுக்கறதோ இல்ல, கஷ்டத்துல இருக்கிற ஒருத்தரோட தன்மானத்தை காப்பாத்துறது தான் உண்மையான உதவி. வேணுகோபால் அதை தான் செஞ்சிருக்காரு. அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து அவங்க கண்ணியத்தையும் மீட்டு கொடுத்திருக்காரு. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. அவர் இனிமே வெறும் வெளியாள் இல்ல, அவங்க குடும்ப கதையோட ஒரு அங்கம், ஒரு ஹீரோன்னு சொல்றாங்க. இது வெறும் நன்றி இல்ல, இது ஒரு ஆழமான பந்தம். அவங்க குடும்ப வரலாற்றுல வேணுகோபாலோட பேரு எப்பவுமே இருக்கும். சோ இதனால ஏற்பட்ட மாற்றங்கள் என்னென்னு பார்த்தா, அவங்க வாழ்க்கை மறுபடியும் ஒரு நிலைக்கு வந்துச்சு. மனுஷங்க மேல, இந்த சமூகம் மேல அவங்களுக்கு புதுசா ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஒரு அருமையான நட்பு உருவாச்சு. எல்லாத்துக்கும் மேல அடுத்தடுத்த தலைமுறைக்கு சொல்றதுக்கு ஒரு உத்வேகம் தர கதை கிடைச்சது. உண்மையில நம்ம சுத்தி இருக்கிற ஒவ்வொரு சமூகத்திலையும் எந்த ஒரு விளம்பரமும் இல்லாம அமைதியா உதவி செய்யற வேணுகோபால் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த கதை நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வியை கேக்குது. உங்க சமூகத்துல, உங்க வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு பாதுகாவலர் யாரு? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன்.